வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கனிம வேதியியல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய முக்கியமான வினைகளெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 25 பார்க்கலாம். அதில் முதல் வினாவாக மாண்ட் முறை யாது அல்லது நிக்கலை தூய்மை செய்யும் முறையை விளக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுக்கு சமன்படுத்தப்பட்ட வடிவத்தில் வெப்பநிலையுடன் நாம் எழுத வேண்டும். பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் வித் டெம்பரேச்சர் இருக்கணும். ஸோ இதனுடைய விளக்கம் என்னென்னா, மாசு உள்ள நிக்கல் உலோகத்தை கார்பன் மோனாக்சைடு சேர்த்து 350 கெல்வின் வெப்பநிலையில் நம்ம வெப்பப்படுத்துகிறோம். அப்போது அந்த உலோகம் நிக்கல் உலோகமானது கார்பன் மோனாக்சைடுடன் வினைபுரிந்து நிக்கல் டெட்ரா கார்பனைல் என்ற ஒரு வேப்பர் பேஸ் காம்பவுண்ட் ஆவிநிலை சேர்மத்தை தருகிறது. இந்த ஆவிநிலை சேர்மம் மேலும் வெப்பப்படுத்தும் போது அந்த ஆவிநிலை சேர்மம் சிதைவடைந்து தூய நிக்கலை தருகின்றன. இதில் மாசுக்கள் வினை புரிவதில்லை. யாருடன்? கார்பன் மோனாக்சைடுடன். இவ்வாறு நம்ம அந்த பண்படாத உலோகமான நிக்கலிலிருந்து தூய உலோகத்தை பெறுகிறோம். ஸோ அடுத்த முறை பார்த்தோம்னா வானார்கல் முறை. ஸோ இந்த வானார்கல் முறையில் நம்ம எந்த உலோகத்தை தூய்மை செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டைட்டானியம் அல்லது ஜிர்கோனியத்தை நம்ம தூய்மை செய்யலாம். வானார்கல் முறையில் டைட்டானியம் அல்லது ஜிர்கோனியத்தை தூய்மை செய்யலாம். இங்கே டைட்டானியம் உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாசுள்ள அந்த டைட்டானியம் உலோகம் I2 அதாவது அயோடினுடன் வினைபுரிய செய்கிறோம், வெப்பப்படுத்துகிறோம் 550 கெல்வின் வெப்பநிலையில். அப்போது முன்னர் மாண்ட் முறையில் பார்த்த போன்று அங்கே நிக்கல் டெட்ரா கார்பனைல் உருவாகுது. இங்கே டைட்டானியம் டெட்ரா அயோடைடு TiI4 கிடைக்கிறது. இதை மேலும் வெப்பப்படுத்தும் போது அந்த ஆவிநிலை சேர்மம் சிதைந்து தூய உலோகத்தை தருகிறது. அதாவது தூய டைட்டானியம் பியூர் மெட்டல் கிடைக்குது. அயோடின் திரும்ப உருவாகிறது. அந்த அயோடினை மீண்டும் மீண்டும் நம்ம பயன்படுத்தி அந்த மாசுள்ள டைட்டானியம் அல்லது ஜிர்கோனியத்திலிருந்து தூய டைட்டானியம் அல்லது ஜிர்கோனியத்தை பெற முடியும். இதுதான் அயோடினுடைய பயன். ஸோ அடுத்த வினா போகலாம். ஸோ அடுத்த வினா ஆட்டோ ரிடக்ஷன் சுய ஒடுக்கம் என்றால் என்ன? அதாவது ஒடுக்கம் அப்படின்னு சொன்னால் யூஸ்வலாக ஆக்சிஜனை நீக்கும் முறை. ஆனால் இங்கே எந்தவித ஒடுக்கும் காரணியும் பயன்படுத்தாமல் தாதுவை காற்றில் வெப்பப்படுத்தும் போது அது பண்படாத உலோகத்தை தருகிறது. ஸோ ஒடுக்கம் என்பது உலோக ஆக்சைடை ஏதேனும் ஒரு ஒடுக்கியை கொண்டு வினைப்படுத்தும் போது பண்படாத உலோகத்தை தரும், அதாவது மாசுள்ள உலோகத்தை தரும். அதுதான் ஒடுக்க வினைகள் இங்கே பார்க்க போகுது. அதுபோல் உதாரணம் பார்த்தோம்னா 1 மார்க் கொஸ்டினில் கூட வரும். ஜிங்க் ஆக்சைடை எதனை கொண்டு ஒடுக்கும்போது ஜிங்க் பண்படா உலோகம் கிடைக்கிறதுனா கார்பன் கொண்டு அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே தாதுவை, ஆனால் உலோக ஆக்சைடு இல்லை, தாதுவையே காற்றில் வெப்பப்படுத்துகிறோம். அப்போது பண்படாத உலோகத்தை தருகிறது. இதுக்கு ஒடுக்கும் காரணி எதுவும் தேவையில்லை. எனவே இது தானாக கொடுக்கறதுனால இது சுய ஒடுக்கும்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக சின்னப்பார் HGS, அதாவது மெர்க்குரியுடைய பாதரசத்தின் முக்கிய தாது சின்னப்பார் HGS. அதை காற்றில் வெப்பப்படுத்துகிறோம். அப்போது Hg கிடைக்கிறது. அதில் இருக்கிற சல்ஃபர் டை ஆக்சைடாக நீங்குகிறது. வினை HGS + O2 gives Hg + SO2 வெப்பப்படுத்தும் போது. அடுத்த வினையாக கால்சினேஷன், அதாவது கால்சினேற்றம் என்றால் என்னன்னு தமிழ் அப்படியே கேட்கலாம். இங்கிலீஷில் கால்சினேஷன், தமிழில் பார்த்தோம்னா காற்றில்லா சூழலில் வருத்தல். நம்ம தாதுவை, அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவை காற்று செலுத்தாமல் காற்று இல்லாத சூழலில் அதன் உருகுநிலையை விட குறைவான வெப்பநிலையில் வெப்பப்படுத்த போகிறோம்.
அப்போது தாது உலோக ஆக்சைடை தருகிறது. இந்த முறை தான் காற்றில்லா சூழலில் வறுத்தல் சொல்லப்படும். இதுக்கு உதாரணமாக கார்பனேட் தாதுவாக இருந்தால் வெப்பப்படுத்துகின்ற போது கார்பன் டை ஆக்சைடு நீங்குகிறது. அதுவே நீரேறிய உப்புக்களாக இருந்தால், தாதுக்களாக இருந்தால் அதில் இருக்கிற படிக நீர் வெளியேறும். இங்கே கால்சியம் கார்பனேட் உதாரணமாக கொடுத்துருக்கோம். CaCO3 வெப்பப்படுத்துகிறோம், அப்போது அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது. அப்போ மீதம் கால்சியம் ஆக்சைடு கிடைக்கிறது. வினையை சரியாக எழுதினாவே மதிப்பெண் கிடைச்சிடும். ஸோ அடுத்ததாக அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ், அதாவது அலுமினோ வெப்ப ஒடுக்க முறை. இம்முறையில் குரோமியம் உலோகம் பெறுறோம். இது ஒரு ஒடுக்க முறை, அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ். அலுமினியம் இங்கே ஒடுக்கும் காரணியாக பயன்படுது, ரெடியூசிங் ஏஜென்ட். இட் ரெடியூஸ் குரோமிக் ஆக்சைடு இன்டு குரோமியம். ஸோ இதுதான் ஒரு மதிப்பெண்ணில் வரலாம். குரோமிக் ஆக்சைடை குரோமியாக மாற்றும் ஒடுக்கியது அலுமினியம் உலோகம். ஸோ இதை வினையை நடத்துவதற்காக பற்ற வைப்பான் இக்னிஸ்டராக ஒரு மிக்சர் பயன்படுது. அது என்ன அப்படின்னா பேரியம் பெராக்சைடும் மெக்னீஷியம் தூளும். ஸோ BaO2 + Mg அப்படின்னு சொல்லணும். இதை பற்ற வைக்கும்போது அது எரிந்து அதிகப்படியான வெப்பம் கிடைக்குது. அந்த வினை தான் கீழே கொடுத்துருக்கோம். BaO2 பேரியம் பெராக்சைடும் மெக்னீஷியம் சேர்த்து பற்ற வச்சோம்னா எரிந்து முறையே பேரியம் மோனாக்சைடு BaO, மெக்னீஷியம் மோனாக்சைடு அதாவது மெக்னீஷியம் ஆக்சைடு MgO, பேரியம் ஆக்சைடும் பேரியம் மற்றும் மெக்னீஷியத்தோடைய ஆக்சைடு கிடைக்கிறது. ஸோ இதில் கிடைக்கக்கூடிய வெப்பம் அதிகப்படியான வெப்பத்தினால Cr2O3 குரோமிக் ஆக்சைடு குரோமியமாக ஒடுக்கமடைகிறது. ஸோ அடுத்தது இந்த பொதுவாக இந்த பாடத்தில் தாது பூமியிலேருந்து வெட்டி எடுக்கின்ற போது அதில் மண் வகையிலான பாறை வகையிலான உலோகத்தன்மையற்ற பொருட்கள் எல்லாம் காணப்படும். அதற்கு நம்ம கனிம மாசுக்கள் கேங்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். ராக்கி மேட்டர்ஸ், சிலிசியஸ் சப்ஸ்டன்ஸ் ஆர் நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அதை கலெக்டிவ்லி கால்ட் அஸ் கேங்குன்னு சொல்லியிருப்போம். ஸோ அது வகையில் சைடில் கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயர்ன், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர். காப்பர் பிரித்தெடுத்தலில் FeO மாசுவாக இருக்குது. இரும்பு பிரித்தெடுத்தலில் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயர்னில் SiO2 கேங்குவாக இருக்குது. அந்த மாசுவை எவ்வாறு நீக்கிறோம் அப்படின்னா அந்த இன்ஃப்யூசிபிள் உருகாத அந்த மாசுக்களை எவ்வாறு நீக்கணும்னா ஒரு இலக்கியை சேர்த்து ஃப்ளக்ஸை சேர்த்து உருக்கி கசடாக நீக்க போகிறோம். அப்போது இலக்கினா என்ன அப்படின்னா உருகாத அந்த கனிம கழிவுகளை உருக்கி நீக்குவதற்கு பயன்படும் சேர்மம்னு சொல்லிடலாம். அப்போது the substance which convert infusible gangue into slag அப்படின்னு சொல்லிடலாம். அப்போது இந்த அடுத்து கேங்கு ஸ்லாக்னா என்ன? ஃப்ளக்ஸ் கம்பைன் வித் கேங்கு டு ஃபார்ம் அ ஸ்லாக் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த 3 வரையறையும் டேர்ம்ஸ் சொல்ல பார்க்கணும். அதாவது மாசு, இலக்கி, அடுத்ததாக கசடு, 3ஐயும் வரையறு அப்படின்றதுக்கு இந்த 2 வினையும் உதாரணமாக எழுதலாம். ஏதாவது ஒன்று அப்படி கேட்கப்படும் போது, அல்லது நமக்கு பப்ளிக்கில் புக் பேக்கில் எப்படி இருக்குன்னா இரும்பு பிரித்தெடுத்தலில் சுண்ணாம்பு கல்லின் பணி என்ன, காப்பர் பிரித்தெடுத்தலில் சிலிக்காவின் பணி என்ன அப்படின்னா இது 2த்துக்குமே பதில் சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லும்போது கால்சியம் ஆக்சைடு, சிலிக்கான்னு சொல்லும்போது SiO2. இது 2மே அதுக்கு நேராக கீழே கொடுத்துருக்கோம் ஃப்ளக்ஸுன்ட்டு. அப்போ இது 2மே இலக்கியாக பயன்படுகிறது அப்படின்னு சொன்னாவே முழு மதிப்பெண்ணை கொடுத்துருக்கோம். எனவே அந்த ஒரு வார்த்தையை சரியாக எழுதுங்க. இரும்பு பிரித்தெடுத்தலில் சுண்ணாம்பு சுண்ணாம்புக்கல் கால்சியம் ஆக்சைடு குயிக் லைம் CaO சுட்ட சுண்ணாம்புன்னு சொல்லுவோம், அது இலக்கியாக பயன்படுகிறது. காப்பர் பிரித்தெடுத்தலில் சிலிக்கா SiO2
இலக்கியாக பயன்படுகிறது. ஸோ அதனால தான் இதை ரெண்டுத்தையும் கொடுத்துருக்கோம். அடுத்ததாக கனிம பென்சீன் என்றால் என்ன, கனிம பென்சீனை எவ்வாறு தயாரிக்கலாம்? வாட் இஸ் இன்ஆர்கானிக் பென்சீன், ஹவ் இஸ் இட் ப்ரிப்பேர்ட்? B3N3H6, அதாவது பென்சீன்ன்றது எல்லாருக்கும் தெரியும், C6H6. அதில் அந்த C6க்கு பதிலாக B3N3 இருக்குது, அதுதான் கனிம பென்சீன். இது போரசின் போரசோல் அப்படின்ற பேர்லேயும் அழைக்கப்படும். இது எவ்வாறு தயாரிக்கப்படுகிறதுனா, டைபோரேனை அதிக அளவு அமோனியாவுடன் வினைப்படுத்தும் போது ஒரு கூட்டு சேர்மம் கிடைக்கும் குறைந்த வெப்பநிலையில். அதை அந்த கிடைத்த கூட்டு சேர்மம் அதிக வெப்பநிலையில் வெப்பப்படுத்துகின்ற போது நமக்கு இது கிடைக்கிறது. டைபோரேன் வாய்ப்பாடு B2H6, அமோனியா NH3 இது சேர்க்குறோம், அப்போது நமக்கு கனிம பென்சீன் கிடைக்கிறது. அதை வினையை அப்படியே எழுதிடலாம். ஸோ அடுத்ததாக மெக்காஃபி ப்ராசஸ், மெக்காஃபி செயல்முறை. மெக்காஃபி செயல்முறையில் நம்ம என்ன தயாரிக்கிறோம்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃப்ரெடல் கிராஃப்ட் வினை வேக மாற்றி AlCl3, அதாவது நீரற்ற AlCl3, ஃப்ரெடல் கிராஃப்ட் வினை வேக மாற்றி, ஃப்ரெடல் கிராஃப்ட் கேட்டலிஸ்ட், அன்ஹைட்ரஸ் AlCl3, அதை தான் தயாரிக்க போகிறோம். அலுமினாவை கரி மற்றும் குளோரினுடன் சேர்த்து வெப்பப்படுத்த கிடைக்கிறதுன்னு மனசில் வச்சுக்கலாம். அலுமினாவை கரி மற்றும் குளோரின், கரினா கார்பன், குளோரின் Cl2, ஸோ அலுமினான்றது Al2O3. ஸோ வினையை நம்ம எழுதிடலாம். அப்போ Al2O3 கார்பன் மற்றும் குளோரினுடன் சேர்த்து வெப்பப்படுத்துகின்ற போது AlCl3 கிடைக்கிறது. கார்பன் கார்பன் டை ஆக்சைடு, அப்போது வினையை சமன்படுத்தி எழுதிடுவோம். அடுத்ததாக how will you convert boric acid to boron nitride அப்படின்ட்டு. ஸோ போரிக் அமிலமும் அமோனியாவும் வினைபுரிகின்ற போது போரிக் அமிலம் வாய்ப்பாடு ஆக்சுவலாக H3BO3ன்னு எழுதுவோம். அதாவது போரானுடன் 3 பக்கம் OH தொகுதிகளாக இணைக்கப்பட்ட மாதிரி வடிவம் இருப்பதனால நமக்கு வந்து BOH த்ரைஸ்ன்னு நம்ம எழுதியிருக்கோம். அதில் 3 OHம் அமோனியாவில் இருக்கிற 3 ஹைட்ரஜனுடன் சேர்ந்து 3 நீராக வெளியேறும். அப்போ மீதம் இருப்பது பியும் எண்ணும், அது போரான் நைட்ரைடு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதுக்கு உகந்த வெப்பநிலை வந்து 800லேருந்து 1600. இந்த வினா கேட்கப்பட்ட போது இந்த வெப்பநிலைக்கு மதிப்பெண் வழங்கப்பட்டது 1. அதாவது வினை எழுதணும், சரியான வினை சமன்படுத்தி கட்டாயம் வெப்பநிலை பிரதிடணும். வெப்பநிலை பிரதிடாத போது குறைந்தபட்சம் அரை மதிப்பெண் இழக்க நேரிடும். எனவே வெப்பநிலை ஞாபகம் வச்சுங்க, 800 to 1200 கெல்வின். ஸோ அடுத்ததாக how will you identify borate radicals, போரேட் உறுப்பை எப்படி கண்டுபிடிப்போம், அல்லது எத்தில் போரேட் சோதனை யாது? நம்ம இன்னொரு பாடத்தில் குரோமைல் குளோரைடு சோதனைன்னு ஒன்று இருக்குது, இன்னொரு சோதனை சல்ஃபேட்டுக்கான சோதனை இருக்குது. அதுபோல் இது போரேட்டுக்கான சோதனை. ஒரு போரேட்டுனா அந்த அயனியை எப்படி கண்டுபிடிப்போம், எதிர் அயனியை, குளோரைடை எப்படி கண்டுபிடிப்போம், சல்ஃபேட்டை எப்படி கண்டுபிடிப்போம், இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலில் வரக்கூடிய எளிய உப்பிற்கான பண்புரி பகுப்பாயில் பார்த்த வினைகள் போன்று. இங்கே போரேட்டை நம்ம ஸ்கூல் லெவலில் படிக்க போதில் காலேஜ் போனால் படிப்போம். ஸோ அதனுடைய இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ போரிக் அமிலம் அல்லது போரேட் உப்புக்களை எத்தனால் சேர்த்து அடர்கந்தக அமிலத்து முன்னிலையில் வினைப்படும் போது நம்ம கண்டுபிடிக்க முடியும் அந்த நிறத்தை கொண்டு. இங்கே போரிக் அமிலம் H3BO3. ஸோ நம்ம H3BO3 எழுதத்தை விட இப்படி எழுதணும்னா அந்த சப்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு வசதியாக இருக்குன்றதுனால இது நம்ம இப்படி எழுதியிருக்கோம். போரிக் அமிலம் H3BO3 தான். அதை BOH த்ரைஸ்ன்னு நம்ம எழுதிக்கிட்டால் நமக்கு வசதியாக இருக்கும். அதை எத்தனாலுடன் வினைப்படுத்தும் போது அந்த போரிக் அமிலத்தில் அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிற அந்த எச்சும் ஆல்கஹாலில் இருக்கிற OHம் சேர்ந்து நீராக நீங்குகிறதுன்னு வைத்துக்கிறோம். அப்படி நீராக போச்சுன்னா அந்த Hக்கு பதிலாக C2H5 பதிலீடு அடையும்.
எனவே அந்த BOH த்ரைஸில் அந்த H மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக C2H5ன்னு பதிலீடு கொடுத்துட்டோம்னா நமக்கு ட்ரைஎத்தில் போரேட் கிடச்சிரும். இதில் கான்சன்ட்ரேட் H2SO4 பண்ணி என்னென்னா நீர் நீக்கி. ஸோ இட் இஸ் அ பவர்ஃபுல் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டுன்னு நம்ம பின்னாடி ஒன்று பார்க்க போகிறோம். அதனால் அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இப்போ போரிக் அமிலம் எடுத்துக்கிறோம், எத்தனால் எடுத்துக்கிறோம், அலர்கந்தக அமிலம் சேர்க்குறோம். வெப்பப்படுத்தும் போது நமக்கு அந்த எஸ்டர் அமைப்பு கிடைக்கிறது. இதுதான் எத்தில் போரேட் சோதனை. அதனுடைய நிறம் க்ரீன் எட்ஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சுடர் கிடைக்கும், அதை வச்சுட்டு சொல்லிடலாம். ஸோ அடுத்ததாக ஃபிஷர்-ட்ரோப்ஸ் சிந்தசிஸ். இதில் தொகுப்பு வாயு என்றால் என்ன? சிந்தட்டிக் கேஸ் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் தான் நமக்கு சிந்தட்டிக் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தொகுப்பு வாயுன்னு. இந்த வாயுவிலிருந்து நம்ம நிறைவுற்ற மற்றும் நிறைவுறாக ஹைட்ரோ கார்பன்களை தயாரிக்க போகிறோம். இங்கே ஒரு வினை தான் கொடுத்துருக்கேன். இது ஆக்சுவலாக நிறைவுறா ஹைட்ரோ கார்பன், அதனுடைய ஆல்கைன்கள் நிறைவுறா ஹைட்ரோ கார்பன்களான இரட்டை பிணைப்புடையவை ஆல்கீன்கள் தயாரிச்சிருக்கோம், CnH2n. இதுவே CnH2n+2 அப்படின்னா ஆல்கேன்கள் கிடச்சிருக்கும். CnH2n+2 அப்படின்னா ஆல்கேன்கள் கிடச்சிருக்கும். அப்போது இதுக்கு நிபந்தனை கண்டிஷன் பார்த்திங்கன்னா 500 முதல் 700 கெல்வின் வெப்பநிலையில் வினை நிகழணும், 50 அட்மாஸ்பியரை விட குறைவான அழுத்தத்தில் வினை நடைபெறணும், உலோக வினைவேகம் மாற்றி இருக்கணும். எடுத்துக்காட்டால் காப்பர் உலோக வினைவேகம் மாற்றி. நிபந்தனைக்கு 1 மதிப்பெண். ஒரு வினை சரியாக எழுதினாலே சமன்படுத்தப்பட்ட நிலையில் 2 மதிப்பெண், மொத்தமாக 3 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி. அப்போது CO-வும் H2 தான் இங்கே வினைப்படுபொருள். அது வினை சமன்படுத்துவதற்காக n எண்ணிக்கையிலும் 2n எண்ணிக்கையிலும் எடுத்துக்கொள்கிறோம். கிடைக்கிறது ஆல்கீன் CnH2n ப்ளஸ் நீர் மூலக்கூறு n நீர் மூலக்கூறு கிடைக்குது. இதுவே ஆல்கேனை தயாரிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஹைட்ரஜன் வந்து 2n+1ன்னு வரும். H2 வந்து வினைக்கு எடுத்துக்கிறோம், ஏன்னா அங்கே H2n+2 அப்படின்னு அங்கே வரதுனால. சரி, அடுத்ததாக சல்ஃபூரிக் அமிலம் இஸ் அ பவர்ஃபுல் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் ப்ரூவ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கந்தக அமிலம் ஒரு சிறந்த நீர் நீக்கும் காரணி. அது பல்வேறு கரிம சேர்மங்கள்லேருந்து நீரை நீக்க பயன்படுகிறது. உதாரணமாக நம்ம ப்ராக்டிக்கலில் கூட ஒன்று பண்ணியிருப்போம். குளுக்கோஸை நம்ம அடர் கந்தக அமிலம் சேர்த்தோம்னா அந்த குளுக்கோஸில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறை நீக்கி கரியை கொடுத்துரும். ஷேரிங் அக்கர்ன்னு சொல்லியிருப்போம். தீஞ்சி போன மாதிரி மாறிடும், அதாவது கறி மாதிரி கரியாயிடும், கரியாதல் நிகழும் அப்படின்னு சொல்லுவோம். கரும்பு சர்க்கரை இருக்குது, அந்த கரும்பு சர்க்கரையில் நீங்கள் அடர் கந்தக அமிலத்தை சேர்த்திங்கன்னா சர்க்கரைகள் என்பது கார்போஹைட்ரேட்டுகள், கார்பனுடைய ஹைட்ரேட்டுகள், CxH2OYன்ற சொல்லலாம். அப்போ அந்த H2O உறிஞ்சிச்சுன்னா கார்பன் மட்டும்தான் கிடைக்கும், அதான் கரியாதல் நிகழ்வுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே அந்த வினை கொடுக்கல. சர்க்கரை நம்ம சாப்பிட்ற சர்க்கரையுடைய ஃபார்முலா C12H22O11. அதுக்கு நீங்கள் சேர்த்திங்கன்னா 11 நீர் மூலக்கூறு உறிஞ்சிட்டு அந்த இது அடர்கந்தக அமிலம் 11 நீர் மூலக்கூறு உறிஞ்சிக்கும். அப்போது ஒரு கார்பன் மீதமாக கிடைக்கும். அப்போ C12H22O11க்கு கந்தக அமிலம் சேர்த்தோம்னா H2SO4 gives 12C ப்ளஸ் அந்த H2SO4.11H2Oன்னு எழுதணும். அதாவது அந்த கந்தக அமிலம் நீரை உறிஞ்சிக்கிறதுனால அது .H2Oன்னு அதுக்கு போடணும். இப்போ அது மாதிரி இங்கே பார்த்தோம்னா ஃபார்மிக் அமிலம் HCOH, எறும்பின் கொடுக்கில் இருக்கிற அமிலம், கார்பாக்சிலிக் அமிலத்தில் முதல் கார்பாக்சிலிக் அமிலம் இதுதான் ஃபஸ்ட்டு மெம்பரு. இதுக்கு நீங்கள் கந்தக அமிலம் சேர்க்கின்ற போது அது H2O நீக்கும். அப்போ ஃபார்முலாவில் பாருங்கள் HCOOH
COOH, அதில் H2O போச்சுன்னா மிச்சம் CO தான் இருக்குது. அப்போ CO கிடைக்குது. அந்த உறிஞ்சிற நீர் டாட் வச்சு எழுதணும். H2SO4 டாட் H2Oன்னு எழுதணும். அதுதான் முக்கியம். அது தவறுதலாக எழுதுனா ப்ளஸ் போட்டு எழுதுனீங்கன்னா மார்க் கிடைக்காது. ஸோ இங்கே நீர் நீங்கும். அப்போ அந்த நீர் வந்து இந்த இடத்துல டாட் வச்சு எழுதணும். ஸோ HCOOH, இதில் இங்கே நீர் நீங்குது, மீதம் இந்த CO, அதுதான் இது. ஸோ இதுதான். ஸோ அடுத்ததாக டெக்கான் முறை. ஸோ டெக்கான் முறையில் நம்ம என்ன தயாரிக்க போகிறோம்னா குளோரினை தயாரிக்க போகிறோம். ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் காற்று செலுத்தி வெப்பப்படுத்துகின்ற போது 400 டிகிரி செல்சியஸ் அல்லது 673 கெல்வினில் குப்ரஸ் குளோரைடுடன் சேர்த்து வெப்பப்படுத்துகின்ற போது குளோரின் கிடைக்கிறது, ப்ளஸ் நீர் வெளியேறுகிறது. அடுத்ததாக கந்தக அமிலம் ஒரு இருகாரத்துவ அமிலம், காரணம் கூறு அப்படின்ற கொஷின். கந்தக அமிலம் வந்து இருகாரத்துவம் என்பது 11th நம்ம படிச்சிருப்போம். காரத்துவம் என்பது ஒரு மூலக்கூறு அமிலம் பிரிகையுற்று, அதாவது அயனியுற்று வழங்கும் H+ உடைய எண்ணிக்கை, ஹைட்ரஜன் அயனியுடைய எண்ணிக்கை. H2SO4ல் 2 H இருக்கிறதுனால அது 2 H கொடுக்கும். அப்போது சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிகின்ற போது அது இருவகையான உப்புக்களை தருகிறது. அப்போது கந்தக அமிலம், அதாவது சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு, இட் கிவ்ஸ் 2 types ஆஃப் சால்ட்ஸ். ஒன்று வந்து பைசல்ஃபேட் HSO4, இன்னொன்று சல்ஃபேட் SO4. ஸோ இதுதான் நீங்கள் இந்த வினையை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இதில் ஒரு Hம் இந்த OHம் சேர்ந்து நீராக போகுது. அப்போது மீதம் இருப்பது இந்த Na முன்னாடி வந்துடும். அப்போ முன்னாடி வந்துச்சுன்னா NaHSO4ன்னு கிடச்சிரும். அப்போது இது ரெண்டும் சேர்ந்து இதில் ஒரு Hம் இந்த OHம் சேர்ந்து நீராக நீங்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் 2 H இருக்குது. ஸோ இதில் 2 மூலக்கூறில் 2 OH, அப்போது NaOH. ஸோ இந்த 2 OH இருக்குது. அந்த 2 OH இந்த 2 H கூட சேர்ந்து 2 நீர் வெளியேறிடும். அப்போது இந்த 2 Hக்கு பதிலாக இந்த Na2 உள்ளே வரும். Na2SO4ன்னு கிடைக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் இரு வகையான உப்புக்களை தருகிறது. சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட், சோடியம் சல்ஃபேட் அப்படின்ட்டு. அடுத்ததாக ப்ரிப்ரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர், சலவைத்தூள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? கால்சியம் ஹைட்ராக்சைடுடன் உலர் குளோரின் வாயு செலுத்துகின்ற போது கிடைக்குது. அப்போ நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடை எழுதிக்கலாம், CaOH. இதை நம்ம குளோரினுடன் செலுத்தணும்னா இங்கே நீர் நீங்கும். அப்போ அங்கே நீர் நீங்கினால், இந்த இடத்துல நீர் நீங்கிச்சுன்னா இந்த CaOCl2டன் சேர்ந்து CaOCl2ன்னு கிடைக்கும். இங்கே ப்ளஸ் நீர் விடுபட்டு இருக்கு, அதை கவனிச்சிங்க, எழுதும் போது சரிப்படுத்திங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு சுண்ணாம்பு நீருன்னு சொல்லுவோம். அதனுடன் உலர், அதாவது ட்ரை Cl2 சேர்க்கின்ற போது கால்சியம் ஆக்சிக்ளோரைடு கிடைக்கிறது. கால்சியம் ஆக்சிக்ளோரைடு தான் நம்ம ப்ளீச்சிங் பவுடர், சலவைத்தூள்னு சொல்கிறோம், சலவைத்தூள் தயாரிப்பு. அடுத்ததாக டெஸ்ட் ஃபார் சல்ஃபேட் அயான் ஆர் சல்ஃபூரிக் ஆசிட். நம்ம பேரியம் குளோரைடு ஆய்வு அல்லது லெட் அசிட்டேட் ஆய்வு, இந்த 2 ஆய்வுகளில் கொடுக்கப்பட்ட உப்பில் சல்ஃபேட் இருக்கா இல்லையா
அப்படின்றத நம்ம உறுதி செய்ய முடியும். அந்த வகையில் பேரியம் குளோரைடு ஆய்வு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பேரியம் குளோரைடு ஆய்வில் நம்ம இங்கே பேரியம் குளோரைடு ஆய்வு இது. ஸோ பேரியம் அதாவது H2SO4 எடுத்திருக்கோம். இப்போ வினைப்படுத்தும் போது இந்த 2 Hம் இந்த Clம் சேர்ந்து 2 HCl ஆக நீங்கும். அப்போது நமக்கு BaSO4 கிடைக்கும். இது ப்ரெசிபிடேட்டா, ஒயிட் ப்ரெசிபிடேட், வெண்ணிற வீழ்ப்படிவு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த. அப்போது ஒரு டெஸ்ட் டியூப்பில் நம்ம அந்த உப்பு எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம 11th பேசினோம்னா சோடியம் கார்பனேட் சாறு எடுத்திருப்போம். அந்த சாறு வந்து காரத்தன்மை கொண்டு இருந்திருக்கும். அதுக்கு நடுநிலையாதல், அது நுரைத்து பொங்குதல் அடங்கும் வரை அந்த HCl சேர்த்து பின்னர் பேரியம் குளோரைடு சேர்த்துருப்போம். அப்போது நமக்கு அந்த பேரியம் குளோரைடு சேர்த்த அடுத்த கணம் ஒரு ட்ராப் போட்ட உடனே வெந்நீர வீழ்ப்படி வந்திருக்கும். அது நம்ம 11th செஞ்சு பார்த்தது. இங்கே வினை எழுதணும். அந்த வினை புரிஞ்சுக்கணும்னா இந்த சல்ஃபூரிக் ஆசிட் ஃபார்முலா H2SO4. ஸோ இதுக்கு நம்ம வந்து பேரியம் குளோரைடை சேர்க்கின்ற போது இந்த Hம் இந்த Clம் சேர்ந்து HCl ஆக நீங்குகிறது. அப்போ நம்ம பேரியம் சல்ஃபேட் வெந்நிற வீழ்ப்படிவாக கிடைக்கிறது. ஸோ அடுத்ததாக பாஸ்பீனுக்கு வினைகளை ஏதேனும் 2 வினைகள் சொல்லு அப்படின்னா பாஸ்பீனுடைய வாய்ப்பாடு pH3. ஸோ இந்த pH3யை ஒன்று சில்வர் நைட்ரேட்டாக கூட வினைப்படுத்தியிருக்கோம், இன்னொன்று குளோரினுடன் வினைப்படுத்தியிருக்கோம். அப்போது என்ன வினைப்பொருள் கிடைக்குது? அல்லது பாஸ்பீனை காற்றுடன் ஆக்சிஜனில் கூட வினைப்பதிவு செய்யலாம். அப்போ பாஸ்பரஸ் உடைய பென்டாக்சைடு கிடைக்கிறதுன்றது. ஸோ இங்கே பார்த்தோம்னா எளிமையாக புரிஞ்சிக்கலாம். பதிலீடு நடைபெறும். இந்த H இருக்கிற இடத்துக்கு ஏஜியும், அந்த ஏஜி இருக்கிற இடத்துக்கு Hம் போகணும். ஸோ இது இங்கே போகும், இது இங்கே வரும். அப்படி எழுதணும்னா இந்த ஏஜி இங்கே வரும். அப்போ இந்த வினையும் சமன்படுத்தணும். அப்போது சமன்பாடு இங்கே மிஸ்ஸிங்கு. ஸோ இங்கே 3 பயன்படுத்தப்படும். அப்போது Ag3P. ஸோ இங்கே இந்த இடத்துக்கு வந்ததுன்னா Ag3Pன்னு சொல்லுவோம். சில்வருடைய பாஸ்பைடு ப்ளஸ் இந்த H அங்கே போச்சுன்னா HNO3. இப்போ 3 HNO3 கிடைக்கும். இது வினை. இது ஒன்று. அடுத்ததாக பாஸ்பரஸ் குளோரினுடன் சேர்க்கணும் போது பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு கிடைக்கிறது. இதில் இருக்கிற 3 H, ஸோ 3 Cl கூட சேர்ந்து 3 HCl போயிடுது. அப்போ இந்த Hக்கு பதிலாக Cl பதில் எடுப்பது 4 2 8 8 Cl 4 2 8 Cl 3 H 3 Cl கூட சேர்ந்து 3 HCl சென்றால் மீதம் 5 Cl இருக்கும். அந்த 5 Cl பாஸ்பரஸாக கூட சேர்ந்து PCl5 கிடைக்கும். ஸோ இந்த வினையை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக பாஸ்பீன் தயாரிப்பு. ஸோ பாஸ்பீனுடைய ஆய்வக தயாரிப்பு. பாஸ்பீன் என்பது pH3. இதை எவ்வாறு தயாரிக்கிறோம் அப்படின்னா நமக்கு பாஸ்பரஸ் எடுத்துக்கிறோம். இதை கார்பன் டை ஆக்சைடு சூழலில் அட்மாஸ்பியர் மந்த நிலையில், ஏன்னா பாஸ்பரஸ் வந்து எரியூட்டும் வெப்பநிலை குறைவாக இருக்கிறதுனால காற்றில் எரிந்துடும். காற்று இருக்கக்கூடாது. அதனால் கார்பன் டை ஆக்சைடு சூழலில் நம்ம இதை வெப்பப்படுத்துகிறோம். என்னென்னா ஆக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு, காரக்கரைசல், நீரிய கரைசல், அதுதான் எடுத்துக்கிறோம். அப்போ பாஸ்பரஸு அப்போ ஒரு வெப்பப்படுத்துகின்ற போது சோடியம் ஐப்போபாஸ்பைட் கிடைக்கிது, பாஸ்பீன் வாயு கிடைக்குது. ஸோ இந்த வினையை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் பாருங்கள். பாஸ்பரஸ் P4ன்னு தான் குறிப்போம். அது 4 அணுக்கள் கொண்டது. அணுக்கட்டு எண் 4 P4. அது எதுவாக கூட வினை புரியும். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? சோடியம் ஹைட்ராக்சைடின் கரைசல்னால் NaOHம் நீரும், அதை எழுதிக்கலாம்.
சூழல் ஞாபகம் வச்சுங்க. என்ன கிடைக்குது? பாஸ்பின் கிடைக்குது. கூட கிடைக்கிறது 1 விட்டு 1 2 இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அப்போ NaH2PO2 Na1 H2 P1 O2 1 விட்டு 1 2 இருக்குது. முதல்ல 1 2 1 2 NaH2PO2. ஸோ அதனால் வினையை அப்புறமா சரி செய்திடலாம். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே சல்ஃபர் டை ஆக்சைடுன்றது SO2. SO2 ஒரு வெளுப்பான். இதனுடைய வெளுக்கும் தன்மை தற்காலிகமானது என்பது ஒன்று மனசில் வச்சுக்கணும். அதாவது தற்காலிகமாக வெளுக்கப்படுகிறது, அதாவது நிறமற்றதாக மாறுகிறது. மீண்டும் காற்று படுகின்ற போது அது நிறத்தை தரும் என்பது இதனுடைய பின்னாடி இருக்குது. இந்த சல்ஃபர் டை ஆக்சைடை நீருடன் சேர்க்கிறோம். அப்படி சேர்க்கின்ற போது சல்ஃபூரிக் அமிலம் கிடைக்கிறது. ஸோ H2O எடுத்துக்கிறோம். அப்போது இங்கே இந்த SO2 இந்த H2 இங்கே ஒரு 2O சேர்ந்தா H2S, இதில் ஒரு 2O இது ஒரு 2O சேர்ந்து H2SO4 கிடைக்கும். அப்போ மீதமாக இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கும். அந்த 2 ஹைட்ரஜன் தான் இது. சரி, அந்த ஹைட்ரஜன் பிரவிநிலை ஹைட்ரஜன், அட்டாமிக் ஹைட்ரஜன் சொல்லணும். அதனால தான் ப்ராக்கெட் போட்டு கொடுத்துருக்கோம். அது வினைத்திறன் மிக்கது. அது நிறமுள்ள பொருளுடன் சேர்கிறது. இந்த H அப்படி சேர்க்கின்ற போது சேர்ந்து அது நிறமற்ற பொருளை உருவாக்குது. அதனால தான் ப்ளீச்சிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதனுடன் மீண்டும் ஆக்சிஜன் வந்தால் அப்போது இங்கே H2O கூட சேர்ந்து H2O மாறிடும். அப்போ X மீண்டும் பெறும், நிறத்தை பெறும். அப்போது ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிரும். அதனால் நிறத்தை மீண்டும் கிடைக்கும் என்பதை புரிஞ்சுங்க. ஸோ அடுத்தது நம்ம லேப்லலாம் பார்த்துருப்போம், நிறைய அமிலங்கள் பாட்டில்களில் தான் வச்சுருப்போம். HCl, HNO3, H2SO4, அசிட்டிக் அமிலம் போன்றன. இப்போது இந்த HF மட்டும் ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம், அதுவும் ஒரு ஆலஜன் அமிலம் தானே, HCl போல் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த HF கண்ணாடியை அரிக்கும் தன்மையுடையது. அதனால தான் இதை நம்ம கண்ணாடி பாட்டிலில் வைப்பதில்லை. ஸோ நம்ம கண்ணாடி பாட்டிலில் ஏன் வைக்கலைன்னா, ஸோ நமக்கு ரீசன் இதுதான். ரியாக்ட்ஸ், கண்ணாடியுடன் வினை புரியும். அந்த வார்த்தை எழுதினாவே மார்க் கொடுப்பாங்க சிலருக்கு, 1 மார்க்காவது. கண்ணாடின்றது என்னது அப்படின்னா சிலிக்கா, SiO2 அல்லது சோடியம் சிலிக்கேட் Na2SiO3. ஸோ இவ்வாறு வினைப்புரிய செய்யும்போது இங்கே 2O இருக்குது. ஸோ அதனால் 4 இந்த இதுவும் சேர்ந்து இங்கே நீராக, அதாவது H2O போகும். SiOO. ஸோ நம்ம HF இப்படி நினச்சிக்கலாம். ஸோ அவ்வாறு இருக்கும்போது நமக்கு நீர் மூலக்கூறு வெளியேறிடும். இங்கே ஒரு நீர், இங்கே ஒரு நீர் நீங்கும். அப்போது SiF4 கிடைக்கும். ஸோ வினை உனக்கு புரிஞ்சிருக்கும். SiO2 நம்ம இதனுடன் வினைப்புரிய செய்கின்ற போது, HF உடன் வினைப்புரிய செய்கின்ற போது கிடைக்கும் விளைபொருள். ஸோ இவ்வாறு வினைபுரியத்தினால்தான் HF நம்ம கண்ணாடி பாட்டில்களை சேமித்து வைக்கிறது. இந்த காரணமாக நம்ம கண்ணாடியில் வரைபடம் வரத்துக்கெல்லாம் இதை தான் பயன்படுத்துவோம். அது வேற ஒரு டெக்னிக் ஒன்று இருக்குது, கண்ணாடியில் வரைபடம் வரைத்து, எட்சிங் ஆஃப் கிளாஸ் அப்படின்ட்டு. சரி, அடுத்த வினா குரோமைல் குளோரைட் டெஸ்ட். ஸோ ரொம்ப முக்கியமான டெஸ்ட், 4வது பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானது ஒரு வினை. நம்ம 11th பேசியிருக்கிறது
என்னன்னா இது குளோரைடு அயனியை கண்டறிவதற்கான குளோரைடு அயனி இங்கே இருக்குது. அந்த குளோரைடை கண்டுபிடிக்கிறதுக்கான சோதனை. ஒரு டெஸ்ட் டியூப்பில் உப்பு எடுத்துக்குவோம். அந்த உப்பாக கூட பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2S1 இது ரெட் ஆரஞ்சாக இருக்கும். ஸோ இதை எடுத்துக்குவோம். ஸோ இதனுடன் இது கந்தக அமிலம் சேர்த்து வெப்பப்படுத்துகின்ற போது நமக்கு குரோமைல் குளோரைட் ரெட் ஆரஞ்சு கேஸ் எவால்வ் ஆகும். ஸோ ரெட் ஆரஞ்சாக இருக்கும். ஸோ அந்த கேஸை வந்ததுனாவே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். இது நம்ம 11th செஞ்சு பார்க்கும்போது இதையே நம்ம மனசில் வச்சுக்கிட்டு வினை எழுதிடலாம். முதல்ல உப்பு எடுத்துக்கிறோம். ஸோ முதல்ல நம்ம சோடியம் குளோரைடு உப்பை எடுத்துக்கிறோம். அதுக்கு பொட்டாசியம் டைக்ரோமேட் இந்த கேசரி பவுட்ரு மாதிரி இருக்கக்கூடிய அந்த K2Cr2S1 அது கேசரி பவுட்ரு அது இல்லை, பட் அது மாதிரி கலர் இருக்கிறதுனால அந்த நல்லா மின்னும் படிக இருக்கிறது K2Cr2S1 சேர்ப்போம். அப்புறமா கொஞ்சோண்டு கந்தகாமிலம் சேர்ப்போம், வெப்பப்படுத்துவோம். அப்போ இது கிடைக்குது. கூட என்னென்னலாம் கிடைக்குது? பொட்டாசியம் பைசல்ஃபேட் கிடைக்குது, சோடியம் பைசல்ஃபேட் கிடைக்குது, நீர் கிடைக்குது. வினையை சமன்படுத்திப்பார். அடுத்ததாக ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் குளோரின். முன்னாடி ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடை பார்த்தோம். இப்போ குளோரின். எல்லாருக்கும் தெரியும், நம்ம குடிநீரை சுத்திகரிப்பதற்கு குளோரின் குளோரின் அல்லது ப்ளீச்சிங் பவுடர் ரெண்டுமே குடிநீரை சுத்திகரிக்கிறதுக்கு பயன்படும். சுத்தமான குடிநீர் பெறுவதற்காக பியூரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டருக்கு பயன்படுதுன்ட்டு அந்த இங்கே குளோரின் அது பயன்பாடு. இங்கே குளோரின் நீருடன் சேர்கின்ற போது அது என்ன உருவாக்குது? ஸோ இங்கே நீர் இப்படி புரிஞ்சுக்கலாம், HOH. இதனுடன் நம்ம குளோரினை சேர்க்குறோம். குளோரின் Cl. அப்போது இங்கே இப்படி ஒரு HCl போகுதுன்னு வச்சுக்கோம். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், HOCl. அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கிடைக்குது. HOCLும் HClும். இந்த HOClன்னு இருப்பது HOClன்னு இருக்கிறது நிலையற்றது. அது சிதைந்து HCl தருகிறது. அப்போ மீதம் ஒரு O கிடைக்கும், இந்த O. அப்போ இந்த O தான் இங்கே ஆக்சினேற்றும் தன்மை காரணமாக அது ஒரு ப்ளீச்சிங் வெளுப்பானாக பயன்படுகிறது. அப்போ நிறமுள்ள பொருளுடன் கலரிங் மேட்டர்னால் நிறமுள்ள பொருளுடன் அந்த O சேர்கின்ற போது நிறமற்ற பொருளை தருகிறது, கலர்லெஸ். இது பர்மனெண்ட். உங்களுக்கு புரியணும். அதாவது நம்ம ப்ளீச்சிங் பவுட்ரு உங்களுடைய துணியில், நிறமுள்ள துணியில் பட்டுச்சுன்னா செறிவுடன் அந்த நிறம் போயிடும், வெளுத்து போயிடும். அதுதான் வெளுப்பான். தொட்டிகளில் பாசை இருக்குது, அதாவது பச்சை நிறமுடைய பாசிகள் இருக்குது அப்படின்னா நம்ம ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டோம்னா அந்த பாசிகளெல்லாம் நீங்கும். அப்போ அது வெளுப்பான். அப்படி அந்த ஞாபகம் வச்சுக்கலாம், ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் குளோரின். ஸோ இங்கே வினையை நம்ம எழுத பழகி கொள்ள வேண்டும். ஸோ அடுத்ததாக 2025 அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வினா, குளோரின் எவ்வாறு குளிர்ந்த மற்றும் சூடான சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிகிறது? குளோரின் எவ்வாறு குளிர்ந்த மற்றும் சூடான சோடியம் ஹைட்ராக்சைடோடு வினைபுரிகிறது? ஸோ குளிர்ந்த சோடியம் ஹைட்ராக்சைடு, சூடான சோடியம் ஹைட்ராக்சைடு, குளோரின் எவ்வாறு வினைபுரிகிறது? இதில் ஒரு விஷயம், குளிர்ந்த வரும்போது சோடியம் ஹைப்போகுளோரைடை தருகிறது. ஹைப்போகுளோரைடு. அதுவே சூடானதாக கூட கொடுக்கும்போது குளோரேட்டை தருது, குளோரேட். ஸோ இதுதான் வித்தியாசம். அந்த வித்தியாசம்
இதுதான், மற்றதெல்லாம் சேம். NaClO3 NaOCl. கொரோனாவில் நம்ம டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக ஸ்ப்ரேயர் அடிச்சுமே, அதுதான் இந்த சோடியம் ஹைப்போ குளோரைடு கரைசல் NaOCl. அப்போது இது கிடைக்குது. கூட துணை விளைபொருள் ரெண்டுத்துலேயும் சேம் H2 NaCl H2O NaCl H2O. ஸோ வினைப்படு பொருளும் ரெண்டும் சேம் தான். ஸோ குளோரின் சோடியம் ஹைட்ராக்சைடு. பட் நீங்கள் நிபந்தனை குளிர்ந்த சூடான. ஸோ அதனால் இந்த வினையை ஞாபகம் வச்சுக்கலாம் எளிமையாக. பேலன்ஸ் பண்ணால் முழு மதிப்பெண் 3 மதிப்பெண், பேலன்ஸ் பண்ணால் ஒன்று கிடைக்கும். ஸோ அதனால் இந்த வினையை நல்லா பார்த்து வச்சுங்க. ஹைப்போக்ளோரைட் மற்றும் குளோரைட் கிடைக்குது. ஸோ அடுத்ததாக ரெஃபைனிங் ஆஃப் சில்வர். முதல்ல பார்த்தோம் மாண்ட் முறை மற்றும் வானார்கல் முறை. இந்த முறையில் நம்ம மாண்ட் முறையில் நிக்கலை தூய்மை செய்தல், வானார்கல் முறையில் டைட்டானியம் சிர்கோனியம் தூய்மை செய்தல் பார்த்தோம். ஸோ அதுபோல் இங்கு சில்வரை எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு யூஸ்வலாக ஒரு மின்பகுளி கலன் எடுத்துக்குவோம். இந்த கலனில் நேர்மின்வாயாக அந்த மாசுள்ள உலோகமும் எதிர்மின்வாயாக ஒரு தூய உலோகமும் எடுத்துக்குவோம். ஸோ நேர்மின்வாயாக மாசு உள்ள உலோகம் யாருன்னா இவங்களை எடுத்துக்கிறோம். தூய உலோகத்தை எதிர்மின்வாயாக எடுத்துக்கிறோம். அடுத்தது அசிடிஃபைட் சில்வர் நைட்ரேட்டை இங்கே எடுத்துக்கிட்டு, ஸோ நம்ம மின்சாரத்தை செலுத்தும்ன்ற போது நேர்மின்வாய் கரைந்து எதிர்மின்வாயில் போயிட்டு படியும். ஸோ இங்கே டெபாசிட் ஆகும். ஸோ இதுதான் இங்கே நம்ம விளக்கம் புரிஞ்சுக்கணும். அப்போ வினை எழுதணும். ஸோ ஆக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கும். அப்போது ஏஜி ஏஜி ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ் எலக்ட்ரானை வெளிவிடும். கேத்தோடில் என்னென்னா ரெட் கேட்டுன்னு சொல்லுவோம். ரெட் கேட்னா ரெடக்ஷன் அட் கேத்தோட். அப்போது ஏஜி ப்ளஸ் எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டு ஏஜியாக மாறும். ஸோ இந்த வினை எழுதணும். இதில் மாசுக்கள் இந்த நேர்மின்வாயின் அருகே குவிலாக இருக்கும். அதுக்கு ஆனோடு மட்டுன்னு பேர். அந்த குறைந்த மின்தன்மையுடைய அல்லது மாசுக்கள் அங்கேயே நின்றுடும். அதுதான் ஆனோடு மட். ஸோ அடுத்ததாக ரோஸ்டிங்னா என்ன? கால்சினேஷன் பார்த்தோம், காற்றில்லா சூழ்நிலையில் வறுத்தல். அதுபோல் வறுத்தல்னா என்ன? சாதாரணமாக வறுத்தல்னா தாதுவை அதனுடைய உருகு நிலையை விட குறைவான வெப்பநிலையில் அதிக அளவு காற்று செலுத்தி வெப்பப்படுத்துகின்ற ஒரு செயல்தான் வறுத்தல். உதாரணமாக சல்ஃபைடு தாதுக்களை இம்முறையில் செய்கின்ற போது அது ஆக்சைடாக மாறுது. சல்ஃபர் டை ஆக்சைடாக மாறுகிறது. காற்று செலுத்தி நம்ம வெப்பப்படுத்துகிறோம். சரி, அடுத்ததாக இனார்கானிக்கில் சில அமைப்புகளை வரைங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அமைப்புன்னு பார்த்தோம்னா இங்கே ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன், சல்ஃபூரிக் ஆசிட், கேரோஸ் ஆசிட், மார்ஷல் ஆசிட், பாஸ்பீன், பாஸ்பாரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட். இந்த அமைப்புகளெல்லாம் வரைங்க அப்படின்னு கொஞ்சம் உதாரணமாக கொடுத்துருக்கோம். ஈவன் கார்பன் டை ஆக்சைடோடைய அமைப்பெல்லாம் வரையத்தெல்லாம் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடெல்லாம் அமைப்புகளை வரைஞ்சி பழகி வைத்து கொள்ள வேண்டும். ஈவன் பொட்டாசியம் டைகுரோமேட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இந்த அமைப்புகளெல்லாம் கூட வரைஞ்சி நம்ம பழகிக்கலாம். ஸோ டைபோரேன் என்பது B2H6. இந்த படம் தெரிஞ்சாவே இதை வச்சு நம்ம கொஞ்சம் விளக்கிடலாம். 2 BH2 அலகுகள் 2 பால் ஹைட்ரஜனால் இணைக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக ஆக்சுவலாக இந்த படத்தில் பார்த்தோம்னா 8 BH இருக்கும். ஆனால் இதில் 12 எலக்ட்ரான்கள் தான் இருக்குது. எனவே அது போதாது.
அப்போ 4 முனைய பிணைப்புகள் இருக்குது. 4 CB பாண்ட் H 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் இருக்குது. மீதம் 2 பனானா பாண்ட் இருக்குது, வாழைப்பழ பிணைப்பு 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் அப்படின்ற விஷயம் எழுதணும்னா அப்புறமா இதில் இனக்கலப்பு sp3ன்னு சொன்னோம்னா முடிஞ்சிடும். ஸோ அடுத்ததாக கந்தக அமிலத்துடைய அமைப்பு. ஸோ கந்தக அமிலம் H2SO4, ஒரு சல்ஃபர் சென்டரில் இருக்குது, 2 ஆக்சிஜன் மேலே இருக்குது, இருகார்த்தோ அமிலம், அப்புறம் 2 OH இருக்குது. ஸோ இதுதான் இது. ஸோ அடுத்ததாக கேரோஸ் அமிலம். ஸோ கேரோஸ் அமிலத்தில் இதுக்கு என்னென்னா இது H2SO5. ஸோ இதுக்கும் ஒரு ஆக்சிஜன் வித்தியாசம். H2SO4 கந்தக அமிலம், இது H2SO5. ஸோ அதனால் ஒரு O கூடுதலாக இருக்கும். ஃபெராக்சி சல்ஃபூரிக் அமிலம் சொல்ல போகிறோம். ஸோ அடுத்ததாக டைசல்ஃபூரிக் அமிலம் H2S2O7, தட் இஸ் ஒலியம் சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஒலியம் H2S2O7 ஒலியம் தான் கொடுத்துருக்கோம். மார்ஷல் அமிலம் இல்லை. இதுக்கு மார்ஷல் அமிலம் எழுதணும் அப்படின்னா இன்னொரு O கூடுதலாக வச்சுக்கணும். 2 O வரும் ஃபெராக்சி டைப். இங்கே கொடுத்துருக்கிறது இதுதான் ஒலியம். அப்போ ஒலியம் அமைப்பு வரைங்க அப்படின்னு கேட்டால் டைசல்ஃபூரிக் அமிலம் வரைங்கன்னா வரைஞ்சிடலாம். ஸோ பெர் டைசல்ஃபூரிக் அமிலம் இல்லை ஃபெராக்சி டைசல்ஃபூரிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மார்ஷல் அமிலம். மார்ஷல் அமிலம் இதுதான் H2 அப்புறமா S2O8 வரும். ஸோ 1 2 3 4 5 6 7 8. இப்போ H2S2O8ன்றது தான் ஃபெராக்சி டைசல்ஃபூரிக் அமிலம். அடுத்ததாக பாஸ்பீன் PH3 வரைங்க, பாஸ்பாரிக் அமிலம் H3PO3 வரைங்க, நைட்ரிக் அமிலம் HNO3 வரைங்க. ஸோ HNO3 வரையணும் அப்படின்னா OHN டபுள் பாண்ட் O, ஒரு கோஆர்டினேட் பாண்ட் O வரும். ஸோ கோஆர்டினேட் பாண்ட் O நான் வரைய முடியல, அதனால இதை டபுள் பாண்ட் போட்டு வரைஞ்சிருக்கேன் மால்வியோ டைப்பில். தேங்க்யூ. ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு 25 ஈக்குவேஷன்ஸும் ஒரு சில அமைப்புகளை வரையக்கூடிய கொஷினும் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நல்லா படித்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம சமன்பாடு வடிவிலான வரக்கூடிய கொஷினுங்களுக்கு நம்ம ஆன்சர் நல்லா பண்ணலாம். தேங்க்யூ.